இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹு தாலா நம்மளை சோதிக்கிறானா? சந்தேகம் வரும். நம்ம பேசிட்டு போறது சோதிக்கிறானா அல்லது அல்லாஹ் தண்டிக்கிறானா? அல்லாஹு தாலா அதாவது தண்டிக்க ஆரம்பிக்கிறானா, சோதிக்கிறானா, அருள் செய்கிறானா, நெருக்கடி கொடுக்கிறானா, என்னன்னு நமக்கு விளங்காத பல கட்டங்கள் இருக்கும். எல்லா கட்டத்தையும் நம்ம மூட்டை முடிச்சு போட்டு என்ன வச்சுக்கிறோம்னு சொன்னால், இந்த சமாதானங்களின் ஊடாக அதை பிரிச்சு காண்றோம் இல்லை, அதை நம்ம பிரித்து காண்கிறோம் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த இடத்துல இன்னொரு பகுதி, இப்ப இதெல்லாம் நீங்க அதாவது இன்னொரு பகுதி தலைப்புக்குள்ள வரலன்னு நினைக்க வேணாம். தலைப்பு கடைசியில் கொஞ்சம் தான். இதுல உள்ள முன்னுரைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். வசனத்தை சொன்னோன்னு உங்களுக்கு பளிச்சுன்னு வழங்க, குர்ஆன் இதைத்தான் சொல்லுது அப்படின்னு, இதைத்தான் குர்ஆன் சொல்லுது அப்படின்னு. ஷஹ்வத், குர்ஆன் கையாளக்கூடிய முக்கியமான வார்த்தையில் உண்டு ஷஹ்வத். ஷஹ்வத் என்ற ஆசை, இச்சை. ஹவாண்டா மனோ இச்சைன்னு படிச்சுக்கிறோமே. ஷஹ்வத் என்ற ஆசை. ஆசை என்றா அதாவது சாப்பிடணும் என்ற ஆசை மனிதனுக்கு இருக்கும், குடிக்கணும் என்ற ஆசை, பெண்ணுடைய ஆசை, பொண்ணுடைய ஆசை, அந்தஸ்துடைய ஆசை, கண்ணியத்துடைய கௌரவத்துடைய ஆசை. இதுல குர்ஆன் சொன்னால நீங்க அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஷஹ்வாத், குர்ஆன் எங்கேயா ஷஹவாத் அப்படின்னு வந்தால், ஆசைகள் இச்சைகள் என்று வந்தால் இது எல்லாத்தையும் குறிக்கும். ஆனா நமக்கு வாசிச்சோன்னே இச்சை அப்படின்னு வந்தோடனே பெண்ணை மட்டும்தான் குறிக்கும். நம்மளோட சிந்தனையில முதலா போறது எது? பெண் ஆசை. அதைத்தான் அல்லாஹ் ஷஹ்வத் என்றான், ஆசை என்றான். அப்படி இல்லை. குர்ஆன்ல எங்க ஷஹவாத் என்று வந்தாலும் அது என்ன குறிக்கும்? இச்சைகள் என்று வந்தாலும் அந்தஸ்து, பதவி, இந்த ஆசையை குறிக்கும். பசி, அதே போல என்ன இந்த குடிக்கிறது, அதே போல கண்ணியம், கௌரவம், அது போல பெண் ஆசை, பொன்னாசை, பொருளாதாரம் எல்லாத்தையும் குறிக்கும். இந்த ஆசைகளிலேயே பலமான, ஸ்ட்ராங்கான, இருக்கிறவருக்கே உணர முடியாத ஒரு மோசமான ஆசை என்ன தெரியுமா? எதென்று நீங்க நினைக்கிறீங்க? உள்ளத்தை பற்றிய வாசிப்பு இருந்தால், உள்ளத்தை பற்றிய சிந்தனை இருந்தால், உள்ளத்தை பற்றி நம்ம எப்பயும் பேத்துக்கு சரியான முறையில் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளோட பமாதி பலகீனமான இடங்கள். எந்த எல்லாத்தையும் ஒருத்தரா சொல்லி முடிச்சிடலாம், சரியா? எந்த ஆசை பலமான ஆசை என்று குர்ஆன் சொன்னாலும் சொல்லுது. இப்ப நான் சொன்ன பட்டியல சொல்லுங்க. என்ன? பெண் ஆசை, அடுத்தது பொன்னாசை, அடுத்தது அந்தஸ்து, கௌரவம், அடுத்தது பொருளாதாரம், அடுத்தது பசி, தாகம். இப்ப அவர் பொருளாதாரம், ஒரு அந்தஸ்து, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அந்தஸ்து இருக்குது. இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய ஆசைகளிலேயே மிக மோசமான ஆசையாக குர்ஆன் சொல்லுது. மனிதன் பொருளாதாரத்தை கூட சில இடங்களை விட்டுருவான் அந்தஸ்துக்காக. விளங்கிட்டா? அந்தஸ்துக்காக இந்த இடத்துல நம்ம இதை வாங்கினோம்னா நம்மளோட கண்ணியம் கௌரவம் போயிரும்னு விட்டுருவான். ஆனா அதுக்காக வேண்டி கண்ணியம் கௌரவத்தை விட மாட்டான். விடுறதுக்குன்னு சில இடம் வச்சிருப்பான். எல்லா இடத்துலையும் கண்ணியம் என்ற பகுதிக்கு ஒரு இடம் இருக்கு. பொருளாதாரம் ஒரு இடத்துல எடுப்பான், விடுவான், அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும். ஆனா இந்த கண்ணியம் என்ற பகுதி இருக்குது, அது எந்த இடத்துலயும் விட மாட்டான். ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு ஒருத்தன் இறந்துட்டான். என்ன காரணம்னா அவன் நிர்வாணமா இருந்திக்கிறான். அவனுக்கு ட்ரெஸ் கிடைக்கல, அவனால வெளியே ஓடி வர்றதுக்கு என்னது முடியல. அந்த மானம் கௌரவம் என்ற பகுதி இருக்குதானே, மனிதனால என்ன செய்ய முடியாது, விட்டு கொடுக்க முடியாத ஒரு பகுதி. இதனுடைய உச்சகட்டம் அது அந்தஸ்து இருக்கிறது என்றது ஒரு மார்க்கத்தில் பிழையான அம்சம் இல்லை, ஆசை அது. ஆனால் இந்த ஆசை என்றது என்ன செய்யும்? தவறான இடத்துல அப்படி ஊண்டி பிடிச்சுக்கணும். மனிதனால் உணர முடியாத ஆசை என்ன சொல்லுங்க? அந்தஸ்து தான். உணர முடியாத ஆசைன்னா சிலர் உலகத்துல பற்றின்மையோடு இருப்பாங்க, ஆனா அந்தஸ்து அந்த பொருளாதாரத்துல பற்றின்மையோடு இருப்பாங்க. எனக்கு பொருளாதாரமான ஓல அவுட்ல வாழ்ந்துகள், அங்க வாழ்ந்துகள், இங்க வாழ்ந்து, அதையே ரூட்டா பயன்படுத்தி தலைவர் ஆயிடுவான். எது எந்த ஆசைக்கு போயிடுவா? தலைமை பதவி போயிடுவான். அவர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? ஓலை குச்சியில வாழ்ந்தார், ஒருத்தன் எழுதிப்பான், சரி இதான் நல்ல வழி என்று அதிலே படிய வச்சு ஏறிடுறது. எப்படி அந்த ஏழ்மையில இருக்கிறத, அதுல வறுமையில இருக்கிறத ஒரு ரூட்டா வச்சு தனது பதவி ஆசைய அதை வச்சு கொள்வான். இதனாலதான் நிறைய பேரை பார்க்கலாம், அந்தஸ்து என்றதை அடைகிறதுக்கு பொருளாதார பணிவத்தான் காட்டுவான். அவர் அதை எடுக்கல, அவர் இதை வாங்கல, அதனால அவர் அமைச்சராக இருந்து 100 ரூபா தான் வாங்கினார் அப்படின்னு பப்ளிக்கா வணங்கிட்டா. அப்படி அப்படின்னு இந்த பொருளாதாரத்தை ஒரு பற்றில்லாம இருக்கிறதையே ஒரு ரூட்டா பயன்படுத்துவான். இதுக்கு சீட்ல உட்கார்றது, அந்தஸ்துக்கு கௌரவத்துக்கு பயன்படுத்துவான். இந்த பொருளாதார இந்த அந்தஸ்து என்ற ஆசை இருக்குதானே, அது சில நேரங்கள்ல நம்மிடத்தில் இருப்பது நமக்கு வழங்காது. காரணம், நம்ம சமாதானம் செய்வோம். நம்ம தான் பொருளாதாரம் வானாண்டு வாழ்றோம், எதுவுமே இல்லைன்னு வாழ்றோம், தேவையில்லைன்னு வாழ்றோம். நமக்கு பதவி ஆசை இருக்குமா? இருக்கவே இருக்காது. அவரே என்ன செய்வாரு? அவருக்கு சொல்லிக் கொள்வார். இவர் நிறைய பேசக்கூடிய பார்க்கிறோம், எனக்கு இந்த தலைமைத்துவ பதவி என்ன செய்யாது, பிடிக்காது, அதனாலதான் நான் முன்னாலேயே போறதே இல்லை.
நான் எந்த இடத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்தா நமக்கு ஒரு கவலை வரும். இவர் தலைவர் ஆகிட்டா நம்ம நிம்மதியா இருந்துடலாம். ஏன் தெரியுமா? இதை கேட்டு கேட்டு நம்மளால என்னது, இந்த சீதனம் வாங்காம இருந்து வைஃப்ட 20 வருஷமா நான் என்னது நான் சீதனம் வாங்கி முடிச்சனா இல்ல, அதை பாரு அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே அந்த குரூப் மாதிரி. இதுக்கு சீதனம் எடுத்து முடிக்கிறது என்னது நல்லது, அவ்வளவு வேதனைப்படுறது. நீ செஞ்ச கடமையை சொல்லி காட்டிடுறது கடமை, ஒரு சிறப்பே இல்லை. அதை சிறப்பா சொல்லி காட்டிக்கிறேன். நான் சீதனம் வாங்கி நான் 30 கல்யாணம் முடிச்சு 40 வருஷம் அப்பயே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான். இதை விட வாங்கி இருந்தா அவன் நிம்மதியா கௌரவமா கண்ணியமா என்ன செஞ்சிருப்பாங்க இருந்திருப்பாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு இந்த செயல்பாடுகள் என்ன செய்யும் இருக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரியான ஒரு அம்சம் தான் இதை வைத்து நம்ம என்ன செய்யறது, இந்த மாதிரியான கண்ணியம் தெரியும். எனவே இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா சொல்றான், இத்தகில்லாஹ் அவர்களுக்கு சொல்லப்பட்டால், அல்லாஹ்வை பயந்துங்கன்னு சொல்லப்பட்ட அஹதத் உள்ள இஸ்ஸத்து பில் இஸ்ம், பாவத்தின் பெருமை அவனை பிடித்துக் கொள்கிறார். இஸ்ஸத் என்றது அந்த கண்ணியம், அந்த இடம், ஸ்டேட்டஸ், அது அவனை என்ன செஞ்சிருது பிடித்துக் கொள்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவனை பணிய விடாம இது என்ன செஞ்சிடும் பிடித்துக் கொள்கிறது அப்படி என்றான். ஒரு மனிதன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிக்கணும் அப்படி என்ற நிலை இருந்தால் இந்த இஸ்ஸத் இருக்குதானே, இந்த கண்ணியத்தின் ஊடாக அழிப்பதை போல அல்லாஹ் வேறு எதிலே அழிக்கிறது இல்லை. ஒருத்தனை அழிக்கணும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைக்கிற நேரத்தில் கண்ணியம் கௌரவத்தின் ஊடாக அழிப்பதை போல அல்லாஹ் தஆலா வேற எதுவும் வேண்டாம். அந்த கண்ணியம் என்றது நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை பெருமையோட வந்து நிற்கும். எதோட வந்து நிற்கும்? பெருமை என்ற அந்த பகுதியோட வந்து. சரியான கண்ணியம் எந்த கண்ணியம், அடுத்த பகுதி என்ன பெருமை. அந்த பெருமை என்ற பகுதியில வந்து நிற்கும். பெருமை என்ற பகுதி வந்துட்டு அப்படி என்று சொன்னா சுபஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு ஓடுறாரு, கூட்டத்தோட ஓடுறாரு. ஃபிரௌனுக்கு என்ன தேவையா இருந்தது? இந்த ஊரை விட்டு போனா நான் நிம்மதியாயிருப்பேன், பேசாம இருந்திக்க அந்த கடல்ல விழுந்து அழிஞ்சிருப்பானா, பின்னால ஓடினான், விரட்டி ஓடினான். ஓடினவங்களை விட்டுருந்தா கூட அவன் என்ன செஞ்சிருப்பான், தப்பிருப்பான். அல்லாஹ் அழிக்கணும்னு ஒருத்தனை நினைச்சிட்டான்னு சொன்னா அதை அந்த ஒரு மூமினுக்கு தான் விளங்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வச்சா அது எனக்கு அழிவு தான். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அழிவு தான். உடனே தௌபா செய்யணும்ன்றது யாருக்கு விளங்கும்? ஒரு மூமினுக்கு தான் விளங்கு. ஆனா ஃபிரௌனை போன்றவர்களுக்கு விளக்கல. ஒரு நாட்டையே ஆண்டு கொண்டிருந்தவனுக்கு உள்ளத்தை ஆள தெரியல. அவன் உள்ளத்துல எங்க ஒரு பலகீனம் வருகிறது, நான் எங்க வீழ போகிறேன் என்றது யாருக்கு தெரியல? ஃபிரௌனுக்கு தெரியல. என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவேன், உன்னை கொல்லுவேன், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதான் ஊரை விட்டு போயிட்டாரு, அப்படியே போறாரு. அந்த அச்சத்தின் காரணமா போயிட்டாரு. சரி போய் சேரட்டும் என்ன செய்யலாம், அதை இருந்திருக்கலாம். போய் சேரட்டும் இருக்காம என்ன செஞ்சாரு, பின்னால விரட்டி போய் அப்பதான் கடல் புழக்கு தானே, அப்பயாவது அற்புதம் நடக்கு, நாங்க உட்கார்ந்துருக்கலாம் தானே. அதால இவரும் குரோஸ் ஆகினார், அல்லாஹ் அழிச்சான். பாத்தீங்களா, இதுதான் பெருமை செய்யும். அந்த இஸ்ஸத் என்ற ஷஹவத் இருக்குது. அல்லாஹ் தஆலா இந்த ஷஹவாத் என்ற வசனங்கள் நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு நீங்க இந்த இஸ்ஸத்துல சேர்த்து விளங்கணும். இஸ்ஸத் என்ற இந்த பகுதியினூடாக அல்லாஹ் அழிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒன்று இந்த உலகத்தில் உயர்ந்து சென்றாலும் அதை ஒரு முறை தாழ்த்தி வைப்பது அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒன்று. ஹதீஸ், வளர்ந்துட்டே போறோம்டா பணிஞ்சிட்டே இருக்கணும். வளர்ந்துட்டே போறோம்டா சுஜூதுல பணிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா அந்த வளர்ந்துட்டு போறவங்க வந்து ஒவ்வொருவரும் அந்த வளராதவனுக்கு செய்யற அட்வைஸ் இருக்குது. அவன் நான் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா, நான் முன்னேறினது எப்படி தெரியுமா, அதுக்கெல்லாம் ஒரு காரணம், ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில் இருந்துச்சு, விளங்கிட்டா, அப்படி இப்படின்னு அவனை சொல்லி 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 நீங்க ஸ்கில் உங்கள்கிட்ட இருந்திருக்கலாம், அல்ல உங்களுக்கு திறமையை தந்திருக்கலாம். அதை குறிப்பிட்ட சரியான இடத்துல கொண்டு வச்சவன் ரப்புல் ஆலமீன். இல்லைடா திறமையுள்ளவர்கள் எத்தனையோ பேர் இன்னும் முன்னேறல, அந்தந்த இடத்துல இருந்துட்டீங்க. உங்களை சரியாக வழி நடத்தி கொண்டு வந்து வச்சது அவங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையில் இருந்தால் அப்படியே இருந்திருப்பா. அவர் பெரிய திறமை உள்ளவர், கனவுக்கு விளக்கம் சொல்றவர் தான். அதுக்கு சிறைச்சாலையில் ஒருவரை கொண்டு வந்து வச்சு அவனுக்கு ஒரு கனவு காட்டி அந்த கனவுக்கு விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பின்னால் அவன் விடுதலையாகி மன்னருக்கு கனவை காட்ட வச்சு, இவன் இதை விட ஒரு விளக்கம் சொல்ற ஒருத்தர் சொல்ல வாண்டு மன்னருக்கு சொல்ல வச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியெடுக்க வச்சது யாரு? ரப்பு. அமைச்சராக்கிறது ரப்பு. ரப்புடைய ரூட் ஒன்று இருக்குது. கனவுக்கு எனக்கு விளக்க சொல்ற திறமை இருக்குது என்றதை மட்டும் நம்ம பார்க்கிறோம். அதை உனக்கு இடத்துல கொண்டு போய் வச்சது யாரு? ரப்புல் ஆலமீன். உணர தெரியல நமக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரியான அந்த இஸ்ஸத்துடைய வடிவத்துல அழிக்கிற முறை இருக்குதே, அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அது என்ன செய்யும்? பலமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் நம்ம கண்ணியமா, அப்ப நம்ம கண்ணியமா இருக்கிறோம் நினைச்சா அப்ப அழிவு வரப்போதான்னு அர்த்தம் அல்ல. இந்த பகுதி நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அந்த நம்ம அந்த கண்ணியம் எந்த இடத்துல இருக்கிறன்றத உங்களுக்கு என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கொள்ளலாம் அடுத்தடுத்த வசனங்கள்ல.